நண்பா, வெல்கம் டு ஆர்டி சினிமா மூவி ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னு கேட்டிங்கன்னா தி க்ரோ. இந்த படம் வந்து நாளைக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது. புக் மை ஷோவில் தமிழ் டப்பிங்லேயே ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த படத்தோட கதையை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்தோட கதையை பார்க்கலாம். இந்த படம் வந்து ஒரு லவ் ஸ்டோரி கலந்த ஒரு ஆக்ஷன் படம் பண்ணி தான் அதை எடுத்திருக்காங்க. நம்ம ஹீரோ எரிக்கும் ஹீரோயின் ஷெர்லியும் ஒரு அதாவது இந்த டிப்ரெஷனோட வாழ்கிற ஒரு ஜெயில் மணிக்கு ஒரு காப்பகம் இருக்குது, அங்கே வாழ்ந்துருக்காங்க. அங்கே அவங்க 2 பேரும் மீட் பண்ணி பழகும் போது பில்லே வந்து நம்ம ஹீரோயினை கொல்றதுக்காக அந்த இடத்துக்கு வரான். உடனே அவங்க கண்ணில் பட்டா என்னை கொண்டுருவாங்க, இவங்க கண்ணில் படாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ அவளை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிடறான். தப்பிச்சு போய் அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது ஒரு கட்டத்தில் ஹீரோ 2 பேர்த்தையும் கண்டுபிடிச்சி 2 பேர்த்தையுமே போட்டு தள்ளிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஆள் மட்டும் சொர்க்கத்துக்கும் போகாமல் நரகத்துக்கும் போகாமல் அதுக்கு இடையில அந்த க்ரோ அப்படின்னு சொன்ன ஒரு வேர்ல்டு இருக்கும். அதில் வந்து ஒரு சக்தி வாய்ந்த பவரை வாங்கிட்டு மறுபடியும் அதை நம்ம ஹீரோயினை காப்பாற்றுறதுக்கு அவங்கள பழி வாங்குறதுக்கும் வர்றாப்புல. இதுக்கப்புறம் அவர் சந்தித்த இன்னல்கள் என்ன, அவர் செஞ்ச சாகசங்கள் என்ன, இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. இப்போ இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் ஆகா ஓகோன்ற லெவலுக்கு இல்லாட்டினாலும் ஒரு டீசென்ட் வாட்சாக இருக்கும். ஏன்னா இந்த படம் வந்து டெக்னிக்கலாகவும் சவுண்டாகவும் ஒரு நல்ல தரமாக இருக்கும். இன்னொன்று படத்தில் சினிமோட்டோகிராஃபி வந்து வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே ஒரு டார்க் ஷேட்லேயே தான் மெயின் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த க்ரோன்ற பேருக்கு ஏற்ற மாதிரியே அந்த காக்கா கருப்பு கலரில் இருக்குன்றாலேயே அந்த கலர்லேயே தான் அதை எடுத்துருப்பாங்களா, அதெல்லாம் விசுவலாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தில் அப்புறம் ஒரு சேசிங் சீன் ஒன்று வரும். நம்ம ஆள் வந்து அப்புறம் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிருப்பாங்க. அதாவது இங்கிலீஷ் பாட்டை போட்டு கத்துவாயில் போய் கத்துற மணிக்கு அந்த மாதிரி ஒரு மெலோ இதாக கத்திருப்பாங்க. அப்போது ஒரு ஃபைட் சீன்ஸ் வரும். ஆனால் அது ரொம்ப கொடூரமாக இருக்கும். குழந்தைங்களெலாம் அந்த ஃபைட்டை பார்க்காங்க. ஏன்னா அவங்க பாட்டுக்கு வாயை 2ஆக விட்டுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் அந்த படத்தை நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, படத்தில் அடல்ட் கண்டென்ட் நிறையா இருக்குது. அதனால் இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்க முடியாது. ஒன் டைம் வேணால் அந்த படத்தை ட்ரை பண்ணலாம். அந்த விசுவலுக்காகவும் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு ஹோம் தேட்டரில் பார்த்தீங்கன்னா பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக வேணால் அந்த படத்தை ட்ரை பண்ணலாம். தவிர இந்த படம் வந்து ஒரு ஆகா படம்லாம் கிடையாது. இது ஒரு ஆவரேஜான படம் தான். ஒன் டைம் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா. படம் 1 மணி நேரம் 50 நிமிஷம் ஓடுது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏதாவது ஒரு குறைகள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு படத்தோட சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.